Hi friends, welcome back to Ramya Memories channel. இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா என்னோடய ஈவினிங் ரொட்டீன் தாங்க. எல்லோரும் இன்ட்ரோடக்ஷன், வயல் வரப்பு, அப்புறம் நல்ல ஒரு அழகான பிளேஸ் அந்த மாதிரி இடத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்னோடய இடம் பாருங்கள், இந்த விறகடுப்பு தான். ஏன்னா என்னோடய சாயங்கால நேரம் இங்கே தான் ஆரம்பிக்கும். காலையில் நேரமும் இங்கே தான் ஆரம்பிக்கும். சாயங்காலம் மாட்டுக்கு வந்து ஒலை சோறு தான் ஆக்கி ஊற்றுவோம். மாவெல்லாம் அரைச்சி போட மாட்டோங்க. அதனால் வந்து அடுப்பு பற்ற வைக்கலான்னு சொல்லிட்டு வந்தேங்க. அடுப்பு இப்போல்லாம் மழை காலமும் இருக்குது, வெயில் காலமும் இருக்குது. இருந்தாலும் அந்த குடோன் மாதிரி வச்சுருக்கதை வந்து என்றைக்கும் எங்களால் எடுக்க முடியாது. அதிலேருந்து 2-3 அள்ளி போட்டு அப்படியே அடுப்பை பற்ற வச்சு விட்ருவோங்க. அது இல்லைன்னா மழை காலத்தில் ரொம்ப கஷ்டம். அதனால் பக்கத்துலேயே அவ்வளோ ஸ்டாக் போட்டு வச்சுக்கிருவோம். இதெல்லாம் தொடர்ந்துருச்சோன்னா ஒரு வாரம் 10 நாளைக்கு தான் வரும். அதனால் அந்த இடத்த அப்படியே காலி பண்ணாமல் அப்படியே வச்சுக்குவோம். மாட்டுக்கு உலைய வச்சு விட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டேன். இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா வயலுக்கு போகிறேன். எங்கள் ஊர்லெலாம் மழை பெஞ்சிருக்கு. அதனால் வந்து தண்ணி வயலை விட்டு இறங்குற இடம் ஃபுல்லாமே தண்ணி. அந்த இடத்த தாண்டி தான் அடுத்து வயலுக்கே போகணும். தண்ணி கிடந்ததுனால அதை தாண்டி அப்படியே வயலை பக்கம் போயாச்சு. எங்கள் வயல் வந்து என்ட்ரன்ஸில் இப்படி தான் இருக்கும். வெறும் வேலிக்கருவை தாங்க. என்னத்த சொல்ல, எங்கள் ஊர் வயல் ஃபுல்லாமே இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம இவரை தான் அவுக்க வந்தோம். சாரை வந்து கட்டில் தான் கிடக்காரு. அதனால் போய் அவரை அவுத்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரங்க வந்து வேலைக்கு போயிருந்தாங்க. போய் அவுத்துட்டுவான்னு சொன்னாங்க. சரின்னு நான் அவுக்க போயிட்டேன். கொண்டு வந்தது தான் என்ன செஞ்சிச்சுன்னே தெரில. போட்டு சொரண்டிக்கிட்டே இருந்துச்சு. சரி இந்தா கட்டுறேன்னு சொல்லிட்டு நானும் கட்ட போயிட்டேன். இவங்கிட்ட போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. ஒன்றும் பெருசாலாம் பயம் இருக்காது. ஏன்னா பழகியாச்சு. ஆனால் இப்படி தான் எவ்வளோ நாள் பழகினாலும் குத்துற மாதிரியே வருவார். அதெல்லாம் சும்மா ஒரு பில்டப் தான். அதனால் கட்டிடுவேன் நானே பயம் இல்லாமல். இந்த வீடியோ பார்க்குறதுல எத்தனை பேர் இந்த மாதிரி காலங்கண்டு எல்லாம் பிடிச்சி கட்டுறது, இல்லை முன்னே கட்டிருக்கீங்களா, இப்போ வந்து இந்த வேலையெல்லாம் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். அவனை கட்டி முடிச்சுட்டு அப்படியே இந்த கொட்டத்தில் இருந்து லீவ் ஆயிட வேண்டியதான். அந்த கொட்டத்துக்கு போகணும். அங்கே தான் மெயின் பிக்சரே இருக்கும். ஆமாங்க, இவங்கள தான் சொன்னேன். நம்ம கொஞ்சம் அசந்துட்டாலும் போதும், சாயங்கால நேரம் பாலை குடிக்க விட்டுருவாங்க. அந்த சின்ன கண்டு தான் இவங்களோட பிள்ளை. ஆனால் இவங்க பாருங்கள், யார் வந்தாலும் பால் குடிக்கணும்னு தெரிவாங்க. பாலை கறந்து இப்படி மறந்துட்டோன்னா போதும், சட்டியில் இருக்க பால் கூட சரசரன்னு உறிஞ்சி எடுத்துப்பிடுங்க. அதனால கொண்ட சேஃபாக தான் வந்து கட்டி போடணும். மாடை ஃபஸ்ட்டை கட்டிடலான்னு சொல்லிட்டு கட்டியாச்சு. மேய்ச்சலுக்கு போயிட்டு வர்றதுக்கும் வீட்டில் கட்டி போடுறதுக்கும் உள்ள வித்தியாசமே இதுதாங்க. அது வந்து கட்டி போடுவோம், நம்ம கையில் தான் கண்ட்ரோல் இருக்கும். ஸோ அதனால் நம்மளே கட்டி போடலாம். மேய்ச்சல் போயிட்டு வரப்போ வீட்டில் கண்டிப்பாக ஆள் இருக்கணும், பிடிச்சி கட்டிடணும். கட்டிட்டு இங்கிட்டு வந்து பார்த்தா சோறு நம்ம போட்டிருந்தது வெந்துருச்சு. அப்படியே விறகெல்லாம் அணைச்சி எடுத்து வச்சுட்டு பார்த்தோன்னா மற்ற மாடு எல்லாமே உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. இவங்க எல்லாம் கட்டி முடிக்க பசங்க வந்து ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் பால் ஸ்நாக்ஸு கொடுத்தோன்னா அவங்க சாப்பிட்டு அவங்க விளையாட போயிடுவாங்க. அப்புறம் பால் கறக்கிறது வழக்கம் போல். அது ஒரு மணி நேரம் போகும். 5:30 6 வரை அந்த கொட்டத்துக்குள்ளேயே தான் தெரியும். அதை அன்றைக்கி நான் வீடியோவே எடுக்கலை. பசங்க வரலை, மழை வேற வர மாதிரி இருந்துச்சா, அதனால் வீடியோ எதுவும் எடுக்கலை. ஒரு 6:30 ஆயிரும் நான் பால் கறந்து வீட்டு வர்றதுக்கு. அன்றைக்கின்னு சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் உரிச்சு ரெடியாக வச்சுருந்தாங்க. சரி தக்காளிக்கு சட்னிக்கு வந்து வதக்கி வச்சிடலாம், அப்புறம் ஈஸியாக இருக்கும் பசங்களுக்கு ஹோம்ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சட்னியும் ஒரு சைடு காஃபியும் ஒரு சைடு வந்து சட்னிக்கு வதக்கவும் ஆரம்பிச்சிட்டேங்க. இந்த மாதிரி பண்ணிட்டா கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா பெரியவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், பசங்களுக்கும் தூக்கம் வந்துடும். அதனால் காஃபி போடும்போது இந்த மாதிரி சட்னியோ சாம்பாரோ ரெடி பண்ணிட்டோன்னா நம்ம கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம். டெய்லி இப்படிலாம் பண்ண மாட்டேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் வதக்கி ரெடியாக வச்சிட்டேன்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். அப்புறம் பெரிய ப்ராசஸ் போகும். ஒரு 7 மணிக்கு உட்காந்தோன்னா 8 8:30 அப்படி போயிட்டுருக்கோம். 2 பேருக்குமே ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கணும். ஒரு வாரம் தம்பி வந்து கையை பிடிச்சி எழுத வச்சுருப்போம். அதுக்கப்புறம் அவன் என்ன நினச்சானே தெரியலை. இல்லைங்கம்மா நானே எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே எழுதுறான். நாங்கள் வந்து இப்படி தான் தம்பி அப்படின்னு சொல்லி ஒரு டைம் சொல்லி கொடுத்துருவோன்னா அடுத்து வந்து அதை அவர் பிக்கப் பண்ணிடுவார். ஏதாச்சும் ரொம்ப முடியலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சினுங்குவார். அதுக்கப்புறம் குட்டீஸ் 2 பேருக்கும் இட்லியா தோசையான்னு கேட்டால் தோசைன்னு தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தோசையும் தக்காளி சட்னியும் வச்சு கொடுத்துட்டு எங்களுக்கெல்லாம் ஒரு 7 இட்லி மட்டும் ஊற்றியாச்சு. அத்தை மாமா பெருசாக வந்து தோசை விரும்ப மாட்டாங்க, அவங்களுக்கு இட்லி தான். அதனால் எங்களுக்கும் சேர்த்து இட்லி வச்சாச்சு. அன்றைக்கி தான் மாவாட்டி வச்சுருந்தோமா, அதனால் ஃப்ரெஷ்ஷாக இட்லி வச்சாச்சு. குட்டீஸ் வந்து அப்படியே பாய வச்சு படுத்துட்டாங்க. அதுக்கப்புறம்
இந்த பாத்திரம்லாம் விளக்கி அப்படியே அடுக்கி வச்சுருப்பாங்க. அது எல்லாத்தையும் எடுத்து அந்தந்த இடத்துல அடுக்கி வச்சுட்டு அப்படியே எனக்கான தோசையுமே ஊற்றிக்கிட்டு இருந்தேன். தோசை வந்து டெய்லி ஊற்ற மாட்டேங்க. அன்றைக்கி பழைய மாவு கொஞ்சம் இருந்துச்சு, அதனால் எனக்கு தோசை ஊற்றிக்கிட்டு இந்த சைடு இருந்த பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து அடுக்கிக்கிட்டு இருந்தேன். என்னோடய வேலை இப்படி தான். கொஞ்சம் இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு வேலையும் சேர்த்து சேர்த்து செய்யும்போது நமக்கு சீக்கிரம் வந்து வேலை முடிஞ்சிடும். எங்கள் வீட்டில் வந்து சிங்க்கெல்லாம் கிடையாதுங்க. வெளியில் தான் பாத்திரம் விளக்கிட்டு வருவோம். விளக்கிட்டு வந்து உள்ளே வந்து எடுத்து அடுக்கி வச்சுக்கிறோம். திரும்ப வந்து இப்போ நைட்டு சமைச்சது சாப்பிட்டது எல்லாத்தையும் எடுத்து இந்த வட்டைக்குள்ள வச்சுருவோம். காலையில் தான் இனி பாத்திரம் விளக்குவோம். இப்படி தான் போய்கிட்டு இருக்குது. அவ்வளோதான். இதுக்கப்புறம் சாப்பிட்டது எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுட்டு எனக்கான தோசையும் எடுத்துகிட்டு போயிட்டேன்னா என்னோடய வேலை முடிஞ்சிடும். ஆனால் அன்றைக்கி அதுக்கப்புறம் இந்த மழை மாளி குமிஞ்சு இருக்குமே துணி, அதையும் போய் மடிச்சு வச்சுட்டு தாங்க தூங்கினேன். எல்லோரும் தூங்கிட்டாங்க. லைட் போட ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் மட்டும் துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு தூங்கிட்டேன். என்னோடய டே எனக்கு இப்படி தான், மேக்ஸிமம் ஆஃப் த டே இப்படி தான் போகும். உங்களோட டே எப்படி போகுங்கிறத என்னோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.